பாய் அழகா இருக்கீங்க பாய். ஏய் என்னடா நரசிம்மா அப்ப அது ஆமா இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கோம். திருச்சியில வந்து நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வேற இங்க நின்றுட்டு இருக்காங்க. இங்க வந்து வந்தப்ப என்னாச்சுன்னா நீங்களே பாருங்களேன், கடையை பாத்தீங்களா பூட்டி இருக்குங்க. இந்த கடை பூட்டி இருக்குடா, என்னடா பண்றது? கடை பூட்டி இருக்கு அவ்வளவுதான். அடுத்து எங்க இருக்குன்னு கேட்கணும் கால் பண்ணிதான். இதுக்குல இருந்து கூட்டி வந்து நடுத்தர இல்ல ஆக்சுவலா வந்து நாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம், அதனால தப்பிச்சிட்டோம். நாங்க லொகேஷன் போட்டு வந்தது பாத்தீங்கன்னா வேற ஏதோ லொகேஷன் வந்துட்டோம். இங்க இருந்து திருப்பி ஒரு 7 கிலோமீட்டர் காட்டுது கடை லொகேஷன் போல. அது வந்து இப்ப அவுட்டோர்ல நடக்குது. அது ஏர்போர்ட்டா மோரி சிட்டி ஏர்போர்ட்னு போட்டிருக்காங்க. அந்த லொகேஷனுக்கு போறோம். அந்த லொகேஷன் தான் போறோம். அங்க திறந்துக்கான்னு பாப்போம். இல்ல அங்க திறந்தா இருக்கும், அங்க போலாம் வாங்க. நைட்டு ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் தக்காளி சோறு வாங்கிட்டு நோம்புக்கு சகர் வச்சுட்டு இங்க நீர் வச்சு கிளம்புற மாதிரி தான் இருக்கு. ஏதோ வேற வழி இல்ல. ஒரு வழியா நம்ம வந்து திருச்சியில இருக்க ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பாத்தீங்கன்னா அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா, இப்ப டைம் பாருங்க 3:04. ஓகேங்களா, வீட்டுல இருந்து நம்ம 1:15 கிளம்புனா 1:15 கிளம்பி இங்க வந்தாச்சு. நம்ம நண்பர்கள்லாம் வந்து தெளிவா இருக்காங்களா இல்ல தூக்கத்துல இருக்காங்களா நீங்களே பாருங்களேன். தெளிவாதான் இருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அவங்க பாத்தீங்கன்னா இஃப்தார் பஃபெட், சகர் பஃபெட். ஆமா, பாஸ்மதி ரைஸ் தனியா வேக வச்சு சிக்கனை தனியா வேக வச்சு அப்படியே மேலாப்புல கொட்டி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இருக்காரு. அப்படியே சாப்பிடுவோம்டா, சாப்பிட்டா தானே என்னன்றது தெரியும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டிங்ஸ்லாம் வச்சு உண்மையை சொல்கிறேன், வீட்டில் காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு லைட்டு போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பாருங்க எவ்வளோ லைட் எரிஞ்சிட்டு இருக்கேன் பாய். நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கே. இந்த வியூ பார்ப்போம், உள்ளே போகலாம். நம்ம போய் டோக்கன் வாங்கணும். ஹார்டின் இருக்குது, நான் போய் ஹார்டின்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். பாருங்க இங்க வந்தோடனே வந்து போட்டோ எடுக்க நின்றுட்டாங்க. இப்ப வந்து சாப்பிட போலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அங்க ஒருத்தன் போய் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அடுத்து இங்க ஷாக் அடிக்குதா? சாதா மனுஷனை தொட்டாதான் ஷாக் அடிக்கணும். நரசிம்மா என்னைய தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அதேதான். உள்ள இங்கதான் இருக்கு, உள்ள போய் பஃபே எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரேயர் ஹாலும் இருக்கு. பாய் அழகா இருக்கீங்க பாய். ஏய் என்னடா நரசிம்மா அப்ப அது ஆமா ஆஃப் பண்ணிட்டடா, உண்மையிலே ஆஃப் பண்ணிட்டு வந்துடா. என்னடா பண்ண? தொட்டுப்பார். அதேதான் பவர். அம்மிக்கல்லுக்கு வந்தாச்சு. அம்மிக்கல்ல வந்து இப்ப உள்ள போறோம். உள்ள போய் தான் நம்ம சாப்பிட போறது. வாங்க உள்ள போலாம். ஆக்சுவலா நான் திருச்சி வந்து சாப்பிட வந்தது காரணமே இதுதான், இந்த இது ரீல் எடுக்கணும்ட்டு. அவன்கிட்ட மைக் இல்ல, நீ பேசுறதுன்னு கேட்காது. இருக்கேன் என் பாக்கெட்ல. உன் பாக்கெட்ல இருக்கா? பாய் பிரியாணி பாய். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த பிரியாணிக்கு தாங்க, என்ன அந்த ஒரு வேளை சோத்துக்கு தாங்க. வாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர் பாய் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சர்வ் பண்ணது. நல்லா உண்மையிலே சிரிச்ச முகத்தோட எல்லாரும் சர்வ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாய் சொல்லுங்க பாய். உங்க பேர் பாய்? நியாஸ். ஓகே ஓகே. வந்தாச்சு, பிரியாணி சாப்பிட போறோம். ஸோ பிரியாணி வாங்கியாச்சு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன். சாப்பிடு. லைட்டா வருமா வாய்ஸ் ஆன் ஃபார்ம். வந்து என்ன ஆரம்பிக்கவே இல்லை அதுலாட்டியும்
பசியப்பமா. ஸோ பிரியாணி வாங்கியாச்சு. நாங்க வந்து இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. வாங்கின சாப்பிடலாம்டா. பிரியாணி நல்லா சூடா இருக்கு. ஓகேங்களா? மகனி அக்கா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமானது ஸ்ப்ரிங்கிள். சாப்பிடலாமா? சாப்பிட என்னன்னு தெரியும். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு? செம்ம ஜாலியா இருக்குங்க. பிஸ்மில்லா வெயிட் எடுத்து போடுங்க. போடுங்க பிஸ்மில்லான்னு சாப்பிடுங்க. போடு. சொல்லு பிலால், சாப்பாடு எப்படி இருக்கு? திண்டுக்கல்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒத்தா? கொஞ்சம் ஒத்துதானா? எப்படி போயிருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஓகே, நானும் சாப்பிட்றேன். பிரியாணி நல்லா சூடா இருக்குங்க. தால்ச்சா எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த தயிர் வகை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தயிர் வகை வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்லிமிட்டட் தான். அது சொல்லலையே ஆக்சுவலாக. திண்டுக்கல்ல வந்து திருச்சி வந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா பிரியாணி சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு குறையில நான் சொல்ல மாட்டேன். நான் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அன்லிமிட்டட் பிரியாணி வேற இருக்கு. எவ்வளோ வேணா சாப்பிடலாம். சிக்கன் இருக்கு. சிக்கன் செம்மையா இருக்கு. நாங்க உங்க பேரை சொல்லி நானே சாப்பிடுக்கிறேன். எனக்கு வந்து ஹனி கிரில்டு சிக்கன் நினைக்கிறேன். ஒரு மாதிரி டாங்கியா இருக்கு. பட் சூப்பர். அவ்வளோ வந்தது நல்லா பசியா வேற இருக்கு. ஏய் பாய், மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா? எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். ஆனா கையில மட்டன் இருக்கு. இதாங்க வாழ்க்கை. அதாவது எப்படின்னா இருக்கும், அந்த சைட்ல இருக்கு. ஓகேங்களா? இல்லாமலாம் இருக்காது. என்ன பிலால் என்ன பண்றீங்க? ஏய் சுலைமான் என்னடா ஏன் பேர் எழுதி வச்சிருக்கீங்க? மிஸ்டர் சல்மான். அது சுலைமான் டீ இல்லடா. அது இது டீ தான். அது பேர் தானே இருக்கு, சல்மான். புரியடா பிலால். இல்ல உனக்கு பிடிச்ச கலர்ல தான்டா இருக்கு பாருடா. இது வந்து வர காப்பின்னு நினைக்கிறேன். காஃபியா? ஆமா, ஐ திங்க் இது மூலிகை காப்பின்னு நினைக்கிறேன். மூலிகை டீ. ஆமாடா, மூலிகை டீல இங்க கிடைக்காது. என்னடா மிளகு மோந்து பாக்குற? மிளகு அதிகம். குடிடா, குடிச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் கண்டுபிடிச்சாங்க. தெளிவாதான் இருக்காங்க. 4 மணி ஆகுது. சரி பசங்க வந்தாங்க புதுக்கோட்டையில இருந்து. சரி நம்ம வருவோம் சொல்லிட்டு வர பார்த்தோம். நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கோம். நான் இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் சுலைமானி சாய். இதுக்கு முன்னாடி வந்து கிரீன் டீ அந்த மாதிரி குடிச்சிருக்கேன். குடிச்சு பாருட்டா? குடிப்போமா? ஏங்க இது நான் மாரிங்கல குடிச்சிருக்கீங்க. மாரிங்கல ஒருத்தர் வந்து விற்பாரு சுக்கு காப்பின்னு, அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்த பிளேட் வாங்க. அடுத்த பிளேட் வாங்க செரிமானத்துக்கு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சீரியஸா கொஞ்ச நேரத்துல டைஜஸ்ட் ஆயிரும் போல சாப்பிட்டதெல்லாம். 125 ரூபா ஆகுங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு ஆளுக்கு 250 125. இந்த 125 பேக்ல இன்னொரு பேக் இருக்கு. சரி அதான் வெள்ளிக்கிழமை பண்றியா? சனிக்கிழமை வருவோம். சனிக்கிழமை வருவோம். நாளைக்கு லீவ்ல போனா நாளைக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நோம்பு முடிஞ்சு போச்சு. மீண்டுமா நோம்பு முடிஞ்சு போச்சு. சரி, எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமாடா, உண்மை பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டன் பீஸும் சூப்பரா வந்துருந்துச்சு. சில்லி சிக்கனும் சூப்பரா இருந்துச்சு. அது சில்லி சிக்கனா ஹனி சிக்கனா இல்ல ஹனி கிரில் சிக்கனா என்னன்னு தெரியல. எரும மாடு தேரா அவனுக்கு அவன் பிரச்சனைன்ற மாதிரி. ஆக்சுவலா நான் ரசம் சாப்பிட்டேன். ரசம் சூப்பரா இருந்துச்சு. சாயும் சூப்பரா இருந்துச்சு. வாழைப்பழம் வாழைப்பழம் கரெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து அல்ஹம்துலில்லாஹ் வாழைப்பழம் வந்து வாழைப்பழம் விளையிறதே ரொம்ப சிரமம். அப்படி என்ன வாழைப்பழம் இருந்துச்சு. ஆனா கரெக்டா 3 பழம் தாங்க இருந்துச்சு. ஆளுக்கு 1-1 மாதிரி கிடைச்சிச்சு. அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். பட்டதுல பேசுறாங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுறேன், போட மாட்டேன். ரொம்ப பேசுறடா.
ஏங்க அப்படிலாம் கிடையாது, பட்டது படாதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே, அனுபவிப்போம் அவ்வளவுதான். ரொம்ப பேச சொன்னா இதுதாங்க, ஒண்ணு பேசுனா ரொம்ப பேசுனா இல்லாட்டி பேசவே மாட்டாங்கன்ற கதையில இருக்கும். பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்புறப்ப மணியை பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. ஓகேங்களா, நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. டேய் தம்பி வரலையா? அவர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. யாருக்கு அனுப்புறாருன்னு தெரியல. யார்கிட்ட அனுப்புறேன்? யாருக்கு அனுப்புறது? நானே. எல்லாமே உங்களுக்காண்டி தான். அது எல்லாம் உங்களுக்காண்டி தான் மக்களே. எல்லாமே மக்களே என்ஜாய் பண்ணுங்க. See you next video. Bye Bye. bye. நான் சொல்லல, இங்க பாருங்க, ஒருத்தர் ஆல்ரெடி பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன். போயிட்டான் பின்னாடி. இங்க வந்து ஃப்ரெண்ட் சீட் வந்துட்டாங்க. டிரைவர் சீட் ஃப்ரீயா இருக்கு, அது வந்து எனக்குன்னு வச்சிருக்காங்க.